மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். எந்த நிலைமைகள், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராய் என்றென்றைக்கும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பின்னாடி ரொம்ப நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, முன்னாடி நிறைய இடம் இருக்கிறது. நீங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தாராளமாக உக்காருவாங்க. நெருக்கி உக்காந்துட்ருக்குறாங்க. இடம் இல்லாதவர்களை போல் நிறைய இடம் இருக்கிறது. நீங்கள் வரலாம். இன்னும் நிறைய பேர் வெளியே உக்காந்துட்ருக்குறாங்க. நீங்களும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே உக்காந்து கவனித்தா சத்தம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வெளியே ஸ்பீக்கர் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் இங்கேருந்து வார்த்தை வெளியே உக்காந்துட்டு இருந்தால், அதாவது முடியல, அவங்களுக்கு பலவீனம், அவங்க உக்காந்துட்ருக்குறாங்க, மேலே உட்கார முடியல, அதனால் கீழே உட்காடுறாங்க, வயசானவங்க உட்காந்துட்ருக்குறாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகள், இளம் தம்பதிகள் நீங்கள் வெளியே உட்காரக்கூடாது. உள்ள இடம் இருக்குது. நீங்கள் இங்கே உட்காந்து வார்த்தை கேட்கணும். அது பார்க்கு கிடையாது. முடியாதவர்கள் வெளியே உட்காந்துட்ருக்குறாங்க. முடிந்த நீங்கள் உள்ளே உட்காந்து தான் சத்தியத்தை கேட்கணும். அல்லேலூயா. இன்னும் அப்படி நிரம்பி வரையத்தக்கதான கூட்டத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் உள்ளே உட்காந்து வார்த்தை கேட்கணும். வெளியே வண்டி போனால் திரும்பி பார்ப்பீங்க. ஏசி போட்டால் என்ன பண்ணுவீங்க? இடம் பிடிக்கிறதுக்கு சீக்கிரமாக வரமாட்டோம். அப்போ அடிக்கிற வெயிலில் யாரா வெளியே உக்காறது? ஏசி போட்டுக்கிறாங்க, குழுன்னு உள்ளே வந்துன்னு உக்காந்துடணும். சீக்கிரமாக வந்தால் தான் இடம் கிடைக்கும். அப்போ தான் சீக்கிரமாக வருவீங்க பொழுது. உங்களை சீக்கிரமாக வர வைக்கிறதுக்கு எதையும் செய்வார் பொழுது அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நீங்கள் உள்ளே உக்காந்து நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கே நீங்கள் கவனமாக கேட்க முடியும் வார்த்தைகளை. வெளியிருந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கிற பல காரியங்கள் இருக்கும். திடீர்னு ஃபோன் வரும். உங்களுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க. வெளியிருந்தால் ஃபோன் மட்டும்தான் வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் வெளியே உக்காந்துக்கிற தாய்மார்களுக்கு ஃபோன்லாம் கிடையாது. அவங்க ஃபோன் அங்கே உக்காந்தா என்ன பார்ப்பாங்க, இங்கே உக்காந்தாலும் பார்ப்பாங்க. உங்களுடைய நோக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதுக்காக வெளியே உக்காரீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அங்கி மச்சு கட்டுன்னு வெளியே வந்துட்டு போகிறேன். யாருன்னா பிரசங்கத்துக்கு வரும்போது விட்டுட்டு வெளியே பார்க்கும்போது தான் தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு குழந்தை பார்க்கறதுக்காக வெளியே போனேன். எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்களேன்னு போனால் ஒருத்தர் ஒரு டைப்பில் உக்காந்துட்ருக்குறாங்க. வெளியில் மனம் ரொம்ப சங்கடமாயிடுச்சு. உள்ளே இடம் இருக்கும் பொழுது ஏன் வெளியே உக்காடுறாங்க தெரியலையே. ஆனால் வெளியவும் நிறைய பேர் உக்காராங்க. இடம் இல்லாமல் நிறைய பேர் உக்காடுறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் சபை பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னமும் கூட கர்த்தர் பெருக செய்வார். ஆனால் உள்ளே நிரம்பின பிறகு தான் வெளியே நிரம்பணும் இல்லை. ஆகவே நீங்கள் உள்ளே வந்துடுங்க, அவங்களுடைய ராஜ்யத்தில் இருங்க. எங்கே இருந்தாலும் அந்த கேம்பஸ்குள்ளே எங்கே இருந்தால் ஒரு ராஜ்யத்தில் தான் இருக்கிறீங்க. அது இப்போது இடம் இருக்கும்போது அப்படி இருக்கக்கூட தப்பு இல்லை. ஆமாம் தானுங்க. நம்ம வீட்டில் இடம் இருக்கும்போது சொந்தக்காரங்க வெளியில் நான் பார்த்துக்கிறோமானா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஏங்க நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தானே நினைப்பாங்க. வீட்டுக்குள்ளே வாங்க, இன்னொரு பெட்ரூம் இருக்குது, இன்னொரு இடம் இருக்குது, சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை நான் வெளியே உட்காந்து சாப்பிட்றேன், நான் வெளியே பார்த்துக்கிறேன், நான் வெளியே உட்காந்துக்கிறேன். எங்கள் சொந்தக்காரர் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும், எவ்வளோ வருத்தமாக இருக்கும். வார்த்தை கேட்க பார்க்கில் உட்கார வெளியே உட்காந்துட்டு ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டு ஜாலியாக விளையாட்டு வேடிக்கை பார்த்துட்டு புறாக்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வர ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அப்படி தான் போயிடும். வார்த்தையை கவனிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் கவனிப்பாங்க. எங்கே இருந்தாலும் அந்த தேவ பயம் இருக்கணும். நீங்கள் வெளியே உட்காரலாம், உள்ளே உட்காரலாம், எங்கே உட்காந்தாலும் வார்த்தையை கேட்கும்பொழுது ஒரு தேவ பயத்தோடு பேசுகிறது. மனுஷன் அல்ல, போதகர் அல்ல, அவர்களை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் என்பதை உணர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத உங்களுடைய மொபைல் ஃபோனோ உங்களுக்குரிய காரியங்களை நீங்கள் வைத்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போதும் அவர் கேட்டும் கேட்காதவர் போல் இருப்பார். நீங்கள் வார்த்தையை கேட்டு கேட்காதவங்களா இருக்கிறீங்கள, அதே போல் தான் அவரும் வார்த்தையை கேட்டு கேட்காதவர் மாதிரி இருப்பார். என்ன இவ்வளோ ஜோம் பண்ணுறது எதுவும் கேட்கல, நீ சர்ச்சுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? வார்த்தையை கேட்குறியா? அந்த வார்த்தை எப்படி நடக்கிறியா? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறியா? எப்பா ஆண்டுடைய வார்த்தை வருது, பிரசங்கத்தை கேட்க போகிறோன்ற பயத்தில் நீங்கள் பிரசங்கத்தை நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்க, அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய குரலுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் சபைக்குள்ளே அமர்ந்து நிர்விசாரமாய் உங்களுடைய ஃபோன்களை கொண்டு விளையாடிக்கிட்டு அல்ல வேறு ஏதாவது டிசைன் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணிவிட்டு எதையாவது நோண்டிக்கிட்டு இருந்தோன்னா நீங்கள் கூப்பிடும் போதும் அவர் எதாவது நோண்டிக்கிட்டு இருப்பார். அவர் எதாவது பார்த்துட்டு இருப்பேப்பா, நான் பேசும்போது நீ அப்படி கவனிக்கல. இப்போ என்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னும் போது
நீங்கள் பாட்டுன்னு பேசியிருந்தால் நான் பாட்டு ஃபோன் நோண்டிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பாஸ்ட்டு எதனா அறிவு இருக்குதா இவருக்கு? எவ்வளோ சீரியஸான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம், இவர் பாட்டு நான் நோண்டின்னு இருக்கிறார். கோவம் வருமா வராதுங்களாங்க? ஒன்று ஃபோனை வச்சுட்டு நான் சொல்கிறத கேளுங்க, இல்லை ஃபோன் மட்டும் வச்சுட்டு வெளியில் போயிடுங்க. அப்படி நான் சொல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வரும்னு சொல்கிறேன். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஒன்று வார்த்தையை கேளுங்க, இல்லை ஃபோனோட கூட வாழ்க்கை நடத்துங்க. வார்த்தையோடு வாழ்க்கையை நடத்துங்கன்னா ஆசீர்வாதம் உண்டு, வழிநடத்துதல் உண்டு, பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. ஆனால் வார்த்தையை கேட்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்குன்னா அவரும் உங்களுக்கு, நீங்கள் என்ன அழுதாலும் என்ன போடுறாலும் என்ன பாஸ்டிங் போட்டாலும், நான் பேசும்போது நீ என்னடா பண்ண சகோதரி, நான் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் பேசும்போது நீ கேட்குறீங்களா? நம்ம யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்ககிட்ட நிறைய பேசுவோம் இல்லை? என்கிட்ட நிறைய பேர் நிறைய பேசுவாங்க. ஏன்னா நான் அவங்க பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அது கேட்பேன். கேட்கணும், கேட்டால் தான் நம்மளுக்கு அது நன்மை உண்டாகும். அப்போ தான் நீங்கள் பேசும்போது அவங்க கேட்பாங்க. நீங்கள் பேசுகிற கர்த்தர் பேசும் பொழுது, அவருடைய வார்த்தை வரும்போது கேட்காம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறோம், கேட்காம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளுக்குரிய காரியங்களை சிந்தித்து நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், நீங்கள் கூப்பிடும் பொழுதும் நீங்கள் கடவுளை நோக்கி கதறும் பொழுதும் அவரும் கேளாதவரை போல தான் இருப்பார். நான் உனக்கான வார்த்தைகளை தான், உனக்கான பிரசங்கத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். சாதாரணமான ஒரு பிரசங்கத்தை உங்ககிட்ட கொண்டு வர முடியாது. அழுது புலம்பி ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப அது ஒரு உருக்கமாக ஜெபம் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்காக நான் கொண்டு வரும் பொழுது உபவாசமாக இருக்கிற நேரத்தை அன்றி வேறு எந்த நேரத்தில் நான் பிரசங்கத்தை எடுக்கவே மாட்டேன். என் உடலை ஒடுக்கி தான் நான் உபவாசமாக இருந்து தான் பிரசங்கத்தை எடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு அது மகத்துவமாக, அது ஆசீர்வாதமாக மாறணும், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். பண்ணுற பிரசங்கங்கள் 1000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, அந்த 1000 பிரசங்கத்துக்கு அது 1001 பிரசங்கமாக மாறிடக்கூடாது. நான் ஜெபிக்கிறது அதுதான், ஆண்டவரே இங்கே பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாகணும். அவர் கேட்குற அந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு எல்லாம் நடக்கணும். ஆண்டவரே நடந்திருக்குதா? நடந்திருக்க நல்லா சத்தமாக சொல்லலாம். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், கடந்த 3 ஆண்டுகளில் கர்த்தர் உங்களோடு பேசின பல வாக்குத்தத்தங்கள், பல காரியங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் செயல்களில் வல்லவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்யும் மட்டும் கைவிடாத தேவன். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் பேச போகிறார். ஆகவே தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இரு கரங்களை கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன், எண்ணங்களை சிதறடிக்காமல் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் இங்கிருந்து நான் பேசுகிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகும். இந்த பிரசங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நம்ம வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயம் என்னைக்குமே தடைபடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதை செய்யணும்னு கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அது எத்தனை மனிதர்கள் கெடுத்து போலாம் நினைக்கலாம். இவங்க எப்படி முன்னேறாங்க பார்க்குறேன், இவங்க எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க பார்க்குறேன், இவங்க எப்படி நான் இல்லாமல் இவங்க எப்படி மேலே வந்துடுறாங்க பார்க்குறேன், இப்படியெல்லாம் சில பேருக்கு பல எண்ணங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அவர் எனக்காக வைத்திருக்கிற நினைவுகள், அவர் எனக்கு எதை செய்ய நினைக்கிறாரோ அது எத்தனை ஆமான்கள் தடுக்கலாம், எத்தனை கோலியாத்துகள் நிற்கலாம், எத்தனை பாரோன்கள் நிற்கலாம், எத்தனை மனிதர்கள் எழும்பி நேபுகாத் நேச்சார்கள் நிற்கலாம். யார் நின்றாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அவங்க பணபலம் படைத்தவர்களாக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், அவங்களாம் நினச்சாங்கன்னா செஞ்சிருவாங்க, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கவங்களா இருக்கலாம். அவங்களெல்லாம் தாண்டி உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறது யாராலும் தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு தடை உண்டு பண்ணணும்னு பல விதத்தில் போராடட்டும். எத்தனை தடை பண்ணாலும் அவர் செய்ய நினைக்கிறது என்ன தடை பண்ண முடியுமா? முடியாது, முடியவே முடியாது.
அவங்க போராடட்டும், அவங்க தடை பண்ணுறதுக்கு 1000 காரியத்தை செய்யட்டும், 1000 பணத்தை ஸ்பெண்ட் பண்ணட்டும், எவ்வளோ வேணால் செலவு பண்ணட்டும். அவனுக்கு தான் செலவு. நம்மளுக்கு நல்லா தெரியணும், எங்கள் அப்பா ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். அவர் செய்ய நினச்சி தடையப்படாது, என்கிட்ட வந்து சேரும். அதுக்கு தாமதமாகலாம், அதுக்கு எத்தனை பேர் போராடலாம், எத்தனையோ பேர் அதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் அவர் செய்ய நினைத்தது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில் தடைப்படாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இல்லைங்களா? நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காருல, அவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதே போல தான் அவர் தடையில்லாமல் உங்களிடத்தில் கொண்டு வந்து உங்களுக்கான நன்மைகள், ஆசீர்வாதங்களை சேர்க்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு செய்யும்படி நினைத்திருக்கிறார் இல்லை, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஓகே, நம்மளுக்கு எதை செய்ய நினைச்சிருக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கு பொல்லாப்பா செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நல்லது தான் பண்ணுவார்ல. அப்போ அவருடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கிறாருன்றது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஓகே, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு? எனக்கு பக்கத்தில் கேளுங்க, என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்டா, என்ன செய்ய போகிறாரு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு 4 காரியம் முடிஞ்சது போங்க அப்படின்றீங்களா? 4 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாக பேச போகிறார். அவர் 4 காரியத்தை நினச்சிருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்நாளில் இந்த பிரசங்கத்தை நீங்கள் மறக்க முடியாதபடி 4 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படி நினச்சிருக்கிறார். அந்த காரியத்தை ஒன்றுன்னா சொல்லும்போது ஆமேன் சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளை வாசித்து ஆமாம் இதுதான் கரெக்டு தான், ஆமேன் ஆமேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும். முதலாவது அவர் எதை நினைத்திருக்கிறார் என்றால், உங்களுக்காக கர்த்தர் நினைத்திருக்கிற காரியம் புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம், புலம்பல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். கர்த்தர் முதலாவது எதை நினைத்திருக்கிறார்? உங்களுக்கு நிந்தை ஏற்பட்டிருக்குதே, அந்த நிந்தையிலிருந்து காப்பாற்றுறது கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற எந்த பெரிய அதிகாரமாக எந்த பெரிய மனிதர்களாக இருந்தாலும், உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக, நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்போ. அதுதான் சொல்றாரு இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். உங்களுடைய நிந்தைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்து நிந்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். நம்ம தவறிட்டேன், இன்றைக்கி அந்த பேர் இது வரைக்கும் அந்த பேர் எனக்கு மாறவே இல்லையே, என்றைக்கோ செஞ்சு தானே திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாங்க, திரும்ப திரும்ப அப்படி தானே நான் இருக்கிற போல் இருக்குது, எதுவுமே மாறின போல். இந்த நிந்தை மாறணும்னா ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற காரியம், உன் நிந்தை மாறும்படி நான் உன்னை நினைத்திருக்கிறேன். உங்கள் பேரை மாற்றிடுவார். உங்கள் மேலே சுமத்தப்பட்ட பழிகள், நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் செய்யாத தவறு உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு சண்டைக்காரின்னு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்களா? உனக்கு வாயாடின்னு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்களா? ஒருவேளை நீங்கள் செய்கிற செய்கைகளை பார்த்து இவர்களோடு கூட நம்ம இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு அவமானம் நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கிறதா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நான் தனித்து விடப்பட்டவனை போல ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறதை போல நிர்கதியாக நான் நின்று கொண்டிருக்க நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன் நிந்தையை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இங்கே ஒரு நிந்தை சுமந்தப்பட்ட ஒரு ஸ்திரீ குறித்து பார்க்கிறோம். சாராள் தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை தாண்டி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனைன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனாலும் எனக்கு பிள்ளை பிறக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுன்னா, நம்ம இருக்கிற அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீங்கள் மணந்து கொண்டு அவளுக்கு ஒரு பிள்ளை பெற்று என்கிட்ட கொடுங்க, நான் அந்த பிள்ளையை வளர்க்குறேன், அந்த பிள்ளைக்கு நான் தாயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாராளுடைய ஆலோசனைக்கு வயது இப்போ இவருக்கு இருப்பாருங்க,
இவர் வந்து பலன் இல்லாதவர் அல்ல. ஆபிரகாம் வந்து பலன் இல்லாதவர் அல்ல, சாராலும் பலனற்றவர்கள் அல்ல. ஒருவேளை சாராளுக்கு ஒரு அற்ப விசுவாசம் இருந்திருக்கலாம். சாரால் இது சொல்லும்போது ஏறக்குறைய ஒரு 90 வயசு இருக்கும். என்னங்க ஆமாவா? ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கும். அப்போ அவங்க யாருன்னா கிழவி இல்லை. இந்த கிழவிக்குள்ளே விசுவாசம் இல்லை. என்ன இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது, நம்மளுக்கு தான் வந்து எல்லா உதிரப்போக்கெல்லாம் நின்று போச்சு, இனி கருமுட்டெல்லாம் உருவாகாது, எல்லாமே நின்று போச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான். ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் தான் இதுக்கு வந்து மைண்டு மாறிடுது. ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன் கிழவன். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, கிழவி சும்மா இருன்னு சொல்லியிருக்கணும். சொல்லணுமா இல்லையா? கிழவி தான் சொல்லுதுன்னா கிழவனும் ரொம்ப ஆசை பற்றி அவருக்கு. அப்படியா சாராள், உனக்கு அவ்வளோ பெரிய எண்ணம், பெரிய மனசு தான். இன்னொரு மனைவி எனக்கு கொடுக்குறாங்களா? அடா 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 அடா, இந்த காலத்தில் யாருமே இல்லையேன்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள், அந்த சாராளுக்குள்ள இந்த கிழவிக்கு ஒரு ஆசை, ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், நம்மளால் முடியல, இந்த அடிமை பெண் நம்ம வீட்டில் தானே வேலை செய்யுது, அது மூலமாக நம்ம ஹஸ்பண்ட் மூலம் ஒரு குழந்தைய பெற்று நம்ம குழந்தைய வளர்க்கலான்ற ஆசை. இந்த கிழவி பேச்சு கேட்டு இந்த கிழவும் போயிட்டு, அப்போ ஆபிரகாமுக்கு வந்து பலன் இல்லாமலாம் இல்லை. அந்த வயசுலேயும் தலைவனுக்கு குழந்தை பிறந்துக்குதுன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்திருப்பாரு. 90 வயசு 100 வயசில் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தையை இவங்க வளர்க்குறாங்க. இப்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னது யார் தான்? சாராள் தான் சொன்னாங்க. இந்த அம்மாவும் சரி நம்முடைய நாச்சியார் சொல்லுகிறார்களே, நம்ம எஜமானி சொல்லுகிறார்களேன்னு சொல்லி அவர்களை மணந்து கொண்டு குழந்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ குழந்தை பிறந்த உடனே இந்த ஆகாருக்கு என்ன நடக்குதுன்னா, இது ஏன் குழந்தை அப்படின்ட்டு அந்த குழந்தையும் ஆபிரகாமை மட்டும் பிடிக்குது, கல்யாணம் பண்ணி வச்ச இந்த கிழவியும் பிடிக்க மாட்டுது. ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது. 1000 இருந்தாலும் சாராள் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி. அப்போது அவன் வயசானவங்க போல இல்லை. ஆனால் சாராள் எப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அப்போது இவர் சொல்கிறாரு, இது வந்து என்னுடைய சகோதரின்னு சொல்கிற அளவுக்கு யங்ஸ்டராக தான் இருந்திருக்கிறாங்க. 80 வயசுலேயும் கிழவி நல்லா தான் இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணுறான், தூக்கின்னு போகலான்னு பார்க்குறான். இன்னொருத்தன் இவன் தங்கச்சி தானே, இவன் மனைவியாக இருந்தால் விட்டு போயிடலான்னு பார்த்தான். இவன் அப்போ தான் ஆபிரகாம் யோசிக்கிறான், அடடே நம்ம மனைவின்னு ஏன் பொய் சொன்னேன், உன் மனைவின்னு சொல்ல நான் கொண்டே போயிருக்க மாட்டேனே. அப்போ கிளவி நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. ஏன் குழந்தை, ஏன் கணவர், ஏம்மா நான் உனக்கு கொடுக்காம எப்படி அவர் உனக்கு கணவராக இருப்பார்? ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போது இந்த அம்மா கூப்பிட்டு, யார் இந்த தாய் கிழவி சாரா கூப்பிட்டு சொல்லுது, ஐயா உமக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? நான் தானே பண்ணேன். இப்போ நானே சொல்கிறேன், வீட்டை விட்டு அனுப்பாவல. நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தானே உனக்கு தாலி கட்ட சொன்னேன். இவங்கெல்லாம் இப்படி தான் பிரதர், இவங்க பேச்சு நம்பி எதுலேயும் களத்தில் இறங்கிடாதீங்க. இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் தானே சொன்னேன், இப்போ நானே சொல்கிறேன் இது செய்யாதன்னுவாங்க. இது நான் பைத்தியம் பிடிச்சிருக்குதா? இவங்களே செய்யணுவாங்க. கொஞ்ச நேரம் பற்றி வேணாம், இப்போ நான் தானே செய்ய சொன்னேன், இப்போ நானே சொல்கிறேன் செய்யாத. என்ன நீ செய்யணும், நான் செய்யக்கூடாது அப்படிலாம் ஆபிரகாம் பேசவே இல்லை. அப்படியே கீழ்ப்படிஞ்சார் பாருங்க. சரி ஓகே இருந்தோம், குழந்தைய பேர்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இப்போ என்ன சொல்கிற? நான் சொல்கிறேன் பாரு, தூக்கின்னு போய் எங்கன்னா விட்டு வந்துரு. இந்த குழந்தையும் வேணாம், அந்த பொண்ணும் வேணாம், எங்கன்னா கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் எங்கன்னா வேணாம், அந்த இடத்துல தொலைச்சிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாம் கொஞ்சம் பாசம் தான் ஆகார் மேலே கூட யோசிக்கிறாரு, எனக்கு அப்படி செய்யறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் இந்த சாரா என்னை உயிரோடு விட மாட்டான் இல்லை, கத்தர் கொடுத்தது இல்லை, இவருக்குள்ளே ஐயோயோ இது நம்ம பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட நிறைய அப்படியே டார்ச்சல் பண்ணுவீங்களே, நீங்கள் செய்ய சொன்னால் செய்யணும், நீங்கள் வேணான்னு என்ன பண்ணக்கூடாது. நான் தானே சொன்னேன் இப்போ வேணாம், இல்லை நீ அப்போ வேணும்னு சொன்னேன், அப்போ நான் சொன்னேன், அப்போ அது வேறு நிலைமையில் இருந்தேன், இப்போ நான் வேறு நிலைமை, இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னா என்னத்த சொல்கிற நீ? அப்போ வேணுன்ற இப்போ வேணான்ற, என்ன உன் விருப்பத்துக்கு சொன்னால் எப்படி? இதெல்லாம் அங்கே நடந்திருக்குமா? நடந்திருக்காது, விவாதம் நடந்திருக்கும், பேசுனாங்க, பேசிட்டு எடுத்து போய் விட்டு வந்துரு, அவ்வளோதானே.
சரி கவலைப்படாதன்ட்டு கொஞ்சம் சாப்பாத்தி, கொஞ்சம் சாப்பாடு, அப்புறம் வேறு என்னது அதுக்கு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து அதை குழந்தையும் வச்சு கழுது மேலே வச்சுட்டு, அம்மா நீ எங்கன்னா போயிடுமா, கண்ணுக்கு மறைவா, நீ எங்கன்னா அங்கே விட்டா கூட வந்துடுவேன்ட்டு இவரே கூட்டின்னு போயிட்டு திரும்ப வர எந்த பக்கம் திரும்பினாலும் வனாந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல கண்ணு கட்டிக்கிறது போய் இந்த பாய் விட்டு வந்துட்டுக்கிறான். இதுதான் நிந்தை. யாரை பேச்சை நம்பி கல்யாணம் பண்ணி குழந்தைய பேத்து இன்றைக்கி அதே புருஷன் அதே நாச்சியார்னா சொல்கிறாங்க எனக்கு வேணாம். நிறைய நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம வேண்டப்பட்டவங்களாம் வந்திருப்போம். ஏதோ சூழ்நிலை தவறி பண்ணலாம்னு வச்சுக்கேன், நம்ம வேண்டப்படாதெல்லாம் மாறிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இப்படிப்பட்ட நிந்தைகள் அவங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆபிரகாம் விடலாம், சாராள் விடலாம். ஆனால் ஆகாருக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா? யெகோவா தேவன் ஆபிரகாம் விட்டு சென்றாலும் ஆகார் கண்ணீர் விடும் பொழுது ஆகாருடைய குரல் கேட்டு பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அந்த வனாந்திரத்திலே, பெயர்சேபா வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கி அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து அதையும் ஆசீர்வதித்து அதையும் பெரிய சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நிந்தை சுமந்தப்பட்டவர்கள். இதே போலதான் அன்னாள் நிந்தை சுமந்தப்பட்டவள் இல்லைங்களா? அன்னாளுடைய ஹஸ்பண்ட் எல்கனாக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் பேர் என்னது? பெனினால், அன்னாள். எல்கானா என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு குழந்தை மாதிரி, நம்மளுக்கு குழந்தையே அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது 1000 ஆறுதலான வார்த்தை கணவன் சொன்னாலும், ஆனால் மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள் அன்னாளுடைய காதுபட கேட்கும் பொழுது அன்னாளால் அதை சகித்து கொள்ள முடியல, அதை தாங்க முடியல. நிந்தையினால் சுமத்தப்பட்டு கண்ணீரோடு கூட இந்த ஆலயத்தின் வாசலிலே உதட்டை பிதுக்கி அழுது கொண்டு கண்ணீரோடு இருக்கிறதை ஏலி பார்க்கும் பொழுது அவளும் ஏதோ மது போதையில் பேசி கொண்டிருக்கிறது போல தான் அவர் நினைச்சார். நிறைய நேரத்தில் நம்ம விசனப்பட்டு அழுது ஜெபிக்கிற காரியங்கள் மற்ற பார்வைக்கு அற்பமாக தெரியலாம், நிந்தையாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. நன்னால் அழுது ஜெபித்தால், ஆண்டுடைய சமூகத்தில் வைராக்கியமா நின்னால், ஆண்டவரே என் மேல் நிந்தை சுமத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு மணலடி என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இனி குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எல்லாரும் வெறுக்கிறார்கள், என் கணவன் என்னை நேசிக்கிறார், எல்கானா நீ எனக்கு குழந்தை போல என்று சொன்னாலும் கூட எனக்கு ஒரே ஒரு மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். என் நிந்தை நீக்கும்படி என்னை நினைத்தருளும் என்று அன்னாள் வேண்டிக் கொண்டாள். அன்னாளை நினைத்தாரா இல்லையா? நினைத்து சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அதன் பிறகு 2 குமாரர் 3 குமார்த்திகள் பிறந்தார்கள். 5 பிள்ளைகளோடு கூட அன்னாள் சமாதானமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மீது சுமந்தப்பட்டிருக்கிற நிந்தைகள் அது எதுவாக வேணா இருக்கலாம். நீ ஜெபிக்கிறியே, நீ ஆலயத்துக்கு போறியே, வைராக்கியமா இருக்கிறே, என்ன பண்ணார் அந்த ஆண்டவர் சொல்லி மற்றவங்களை பார்த்து கேட்கலாம், உங்களை பரியாசம் பண்ணலாம். அவர்களுக்கு முன்பதாக உங்கள் நிந்தைகள் நீங்கும்படி கர்த்தர் உங்களை அதிசயத்தினால் அற்புதம் நிறைத்து வழிநடத்துவார். அல்லேலூயா. முதலாவது காரியம், உங்கள் நிந்தையை கர்த்தர் நீக்கிறார். 2வது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் எதை நினைச்சிருக்கிறாரு? நன்மை செய்யும்படி ஆண்டவர் நினைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நன்மை செய்ய போறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாக நடக்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி காத்து இருக்கும் பொழுது, அவர் சித்தத்தையே சார்ந்து வாழும்போது, உலகம் என்ன பேசினாலும், யார் என்ன பகைச்சாலும், அவரையே சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது, அவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டுகிட்ட நன்மை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாருமே அவர்கிட்ட வாங்கினவங்க தான். அவர்கிட்ட நன்மை பெற்றவங்க யார் நன்மை நான் ஆண்டுகிட்ட நன்மை பெறலாம் யாருமே சொல்ல முடியாது. ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோருமே இங்கே வந்து உக்காரத்துக்கு ஏதோ ஒரு நன்மை காரணமாக இருந்திருக்கும். ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு பெரிய நன்மை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு ஒரு நன்மையினால் உண்டானது இல்லை, ஒரு அற்புதத்தினால தான் கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கிறார்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வளர்க்கும் பொழுது, ஊழியத்துக்கு போகும் பொழுது, அவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட், ஒரு மறக்க முடியாத நினைவுகளை, அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கானாவூர் கல்யாணத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மற்ற இடங்களுக்கு அவர் சுற்றி திரிவுகளாக இருந்தாலும் சரி, குருடர்களை பார்வடை செய்யவும், முதியவர்களை நடக்க செய்யவும், செவிடர்களை கேட்க செய்யவும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது, குஷ்டரோகிகளை குணமாக்கும் பொழுது, அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களை நாமத்தினால அந்த பிசாசுகளை துரத்தும் பொழுது தேவ மகிமை அங்கே வெளிப்பட்டது. அந்த நன்மை நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அநேகர் பின்பற்றினார்கள். இன்றைக்கு அதே போல தான் ஆண்டவர் செய்த நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு தான், அவர்கிட்ட பெற்ற நன்மையினால தான் இந்த இடத்துல நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ரட்சிக்கப்படும் போது நடந்துச்சு தான், உண்மை தான், அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்கலையே பிரதர், இல்லை அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு நிர்விசாரம் வந்துடுது. அப்போ இருந்த ஃபெய்த்து வேறு, இப்போ இருக்கிற ஃபெய்த்து வேறு. நான் கேட்காத பிரசங்கம்மா இதுதான், நான் விசுவாசிக்காதான், நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்காதான், எல்லாம் பார்த்தாச்சு போ. இதை விட தாதா பாஸ்டர்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். தாதா பாஸ்டர் இதை விட பயங்கரமான ஆளெல்லாம் பார்த்துட்டோம், போங்கய்யா வந்துட்டார் இவர். நான் சொல்கிறேன் பாருங்க, யாரை வேணால் நம்ம பார்த்துருக்கலாம். எத்தனை நன்மைகள் ஆண்டவர்கிட்ட பொறுத்த வரைக்கும், ஆலயத்தை பொறுத்த வரைக்கும், ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? நிர்விசாரம் வரக்கூடாது. என்ன அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. ஊழியத்தில், ஆலயத்தில், தேவனுக்குரிய காரியங்களை கர்த்தருக்கு செய்கிற பயபக்தியோடு நடந்து கொள்ளுகிற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, முந்திக் கொள்ளுகிறவர்களாய், கர்த்தருக்காக செய்யும் பொழுது முந்திக் கொள்கிறவர்களாய், ஆண்டவருக்கான நம்ம நன்மையை பெற்றிருக்கிறோம் என்றால் நம்ம நம்முடைய சுயத்தினால் பெற்ற நன்மைகள் அல்ல, அவர்கிட்டருந்து பெற்ற நன்மையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவருக்கு கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? நம்ம சுயத்தினால அல்ல. நம்ம முதலீடாக இருந்தாலும் நம்ம பலனை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். அறிவு யார் கொடுத்தது? ஆண்டவர். சில பேர் ஹார்டு ஒர்க்கரு, சில பேர் சாஃப்ட் ஒர்க்கரு. சில பேர் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க, சில பேர் மூளையை பயன்படுத்தி இதை சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, ஏசிலே உக்காந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லை, அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கர். அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கருக்கு சேலரி அதிகம், ஹார்டு ஒர்க்கருக்கு சேலரி கம்மி. அவங்க மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க, நம்ம உடலுக்கு வேலை கொடுக்குறோம். நம்ம சரீரத்தினால உழைச்சாதான் நம்மளுக்கு பணம். ஆனால் இது உழைக்கிறதுக்கு யார் பலன் கொடுத்தாரு? அந்த அறிவை யார் கொடுத்தது? யாருமே சிந்திக்காத சிந்தனைகள் எப்படி உனக்கு தோணுது? ஏன்னா நீ அவருடைய புள்ள. அல்லேலூயா. யாருமே தூக்க முடியாத பாரத்தை நீ எப்படி அசால்ட்டை தூக்கின்னு போகிற? இது துண்டுக்குது, அழகாக தூக்குது போகிறாது. எப்படி? உன் பெல்லத்தினாலையா? ஜிம்முக்கு போயிட்டு வந்து நிற்கிற, ஒன்றுமே கிடையாது. எப்படி தூக்குற? யார் பலன் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தாரு. நம்மக்கிட்ட பார்த்தவங்க சில பேர் கேட்பாங்க, ஏதோ கோச்சிங் கிளாஸ் போனியா? இல்லைங்க, சும்மா எதுனா எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன். கோச்சிங் கிளாஸ் போனவங்க கூட 4 வருஷமாக பயிலான்னு இருப்பான். பிரதர் சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டில் எந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 5, குரூப் 6 எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், நீ அட்டன் பண்ணு. அல்லேலூயா. அட்டன் பண்ணி, ஐயோ எனக்கு பயமாகுதே. நீ உன்னை பார்த்தா எனக்கு பயமாகுது, தேருமோ தேராதவன்ட்டு. வேறு வழியே கிடையாது. நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சால்கம் பஸ் ஒரு 7 மணிக்கு ஏறி போக வேண்டியது தான். நீ பச்சை படிப்புக்கு எதுனா ஒரு மரியாதைக்குதா? டிகிரி ஓல்டுன்றாங்க. என்னத்த டிகிரி முடிச்சு என்ன பிரயோஜனம்? மாப் போட்டுக்கின்னு, காய்கறிங்களை அடைக்கணும், வீட்டில் பெருக்கின்னு, தொடப்பத்தை எடுத்துக்கணும். ஏன் உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு 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 பெரிய இடத்த வச்சுக்க, ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்கிறாரு. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் பச்சது கூட மறந்து போயிடும். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அறிவு திறமை, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் ரொம்ப அதிகமானது. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு புத்தி, நல்ல புத்தி இருக்குது, மேலே வரத்துக்கு பல யோசனைகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியல உங்களால்? எழுதுறதுக்கு பயம். நீங்கள் எழுதி தான் பாருங்களேன். எழுதுனா பாஸ் ஆனால் அது பேர் என்னது? வெற்றி இல்லை, இல்லைன்னா முயற்சி. அதை சொல்லுவாங்க, முயற்சி, பயிற்சி, தேர்ச்சியாம். பாஸ் ஆனால் தேர்ச்சி, ஃபெயில் ஆனால் முயற்சி, அவ்வளோதான். இதுக்கு தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம எதையுமே செய்யாமல்
எனக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்க. நீ எதுவுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணாத, கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவுமே எழுதாத, நேராக முக ஸ்டாலின் லெட்டர் எடுத்துன்னு வந்து, ஏம்மா பெருமாள் கோயில் தெருவில் ஒன்று தாம்மா தேர்னு வந்தேன், பஜனை கோயில் தெருவில் நீ நல்லா படிச்சுக்கிறியாம்மா, செலவு மொத்தமாக எவ்வளோ வருது? 600 ரூபா செலவு ஆகுது. ஒரு டீ எவ்வளோக்கு கொடுக்குறீங்க தம்பி? 15 ரூபா. நான் ஒரு டீ எவ்வளோ லாபம் கிடைக்குது எனக்கு? நான் போட்ட முதல்ல தாண்டி எனக்கு ஒரு நாளைக்கு 2500 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஏன்பா நீ எதுவும் படிக்கலையாண்ணா? படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி படிச்சுக்கிறேன். எம்எஸ்சி படிச்சுக்கிறியா? அப்புறம் ஏன்பா அந்த வேலை செஞ்சிட்ருக்கிற அப்படின்னா, பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்ஸு இதில் தான் நல்ல காசு. ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். 1500 ரூபா முதல் போச்சு, 5000 ரூபாய் லாபம். 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1500 ரூபா போட்டோம், 3000 ரூபாய் லாபம் வருது. ஆனால் வேலைக்கு போனால் எனக்கு எவ்வளோ தான் தராங்க? எனக்கு வந்து அசிங்கம் கிடையாதுங்க. இந்த கேட்டில் வச்சு வண்டியில் கட்டிக்கின்னு டீன்னு விற்கிறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. வெயிலில் பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு சுற்றிட்டு டீ விற்றுட்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அங்கே போய் ஜெல்லி வாரணும், மண் வாரணும். இதே காலேஜில் எனக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க, நான் படித்த காலேஜில் எனக்கு வேலைக்கு கூப்பிட்றான். போனால் வெறும் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய். இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்க? குறைஞ்சது ஒரு 38,000 40,000 சம்பாதிப்பேன். அடப்பாவி. கூட அந்த ஒரு பாஸ் சொல்ல, பேசாமல் டிவிக்கிறதுக்கு போயிடலாம் போல இருக்குது. நான் சொன்னேன், நீ வேணால் போய் டிவி, நான்லாம் விற்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு பணம்னு ஒன்றா பேசாமல் கூட டிவி விற்கிறதுக்கு போகலான்னு பாவி செஞ்சுக்கிற நேரத்தில் பார்ட் டைமாக கூட டிவி விற்பான், சொல்ல முடியாது. எனக்கு அந்த மாதிரி புத்திலாம் கிடையாது. டிவி விற்கிறது நம்மளுக்கு வியாபாரம் வாங்கி டீ குடிக்கிறதோட சரி. நம்மலாம் டீயை நம்ம ஏன் விற்கணும்? நம்ம ஊழியத்துக்கெல்லாம் வந்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு நன்மைகள், நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் உழைக்கிற உழைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன் கொடுத்ததும் அறிவு கொடுத்ததும் ஞானத்தை கொடுத்த கர்த்தர், எங்களுக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. மனுஷனால் உண்டானதில்லை. நமக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்கிற எந்த மனுஷனுமே நன்மை செஞ்சது கிடையாதே. நன்மை உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு ஒருத்தர் வந்தாருங்க, நேராக வந்தார், பார்த்தீங்களா? நீங்கள் கூட இருந்தீங்களே. நீங்கள் கட்டுங்க பாஸ்டர் பாரிஸ் சாலே, நான் வரேன் பாரு, அடுத்த வாரத்தில் வரேன். 2 வருஷமாகி போச்சு, வரவே இல்லை. அவர் வழியில் பார்த்த அவர் திரும்பிக்கிறார். எங்கே நம்ம எதாவது கேட்போம்? நான் எதுவும் அவங்ககிட்ட நான் வந்து நீ வந்தால் நீ தான் கோயிலுக்குள்ளே வந்த, நான் ஒன்றும் உன் வீட்டு வாசலில் வரல, நீ தான் கோயிலுக்குள்ளே வந்த, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனேன், வரவே இல்லை. அத்தோடு 5 வருஷம் முடிஞ்சு போச்சுதோ. முடிஞ்சுதா இல்லையா? அன்றைக்கி வந்தார் ஒருத்தர், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? வந்து போனார், போயிட்டார் அவர், அவ்வளோதான். நம்ம நன்மை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்யாமல் போயிடுவாங்க, காலில் விழுவாங்க ஓட்டுக்காக. எல்லாம் நடக்கும். இன்றைக்கி வந்து ஒரு வாரத்தில் என்ன நமக்கெல்லாம் பண்ண போகிறாங்க பாருங்கள். நீங்கள் பயங்கரமாக இருக்கும். ஐயோ இவர் போய் நம்ம காலில் விழுறாரு, விழ மாட்டாரா அவரு? நீ போடுற ஓட்டுனால தான் அவருக்கு அதிகாரமே வரப்போகுதுங்க. உங்களுக்கு தான் உங்கள் ஓட்டுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல, உரிமை, உங்கள் ஓட்டு உரிமை பற்றி உங்களுக்கு தெரில. உங்களால் அவருக்கு நன்மை. ஒரு ஓட்டுக்கு அவர் குத்துட்டு அவர் அடிக்கிறது பல லட்சங்கள் பல கோடிகள். ஆனால் அந்த ஓட்டுக்கு யார் நிறைய கொடுக்கணும் போட்டுக்கலாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் காசு நிறைய கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டுருவேன்னா அவங்க தான் நிறைய காசு பிடுங்க போகிறாங்கன்னு அர்த்தம். குட்டதெல்லாம் வசூல் பண்ண தேவையில்லை உங்ககிட்டலாம். ஆமாவா இல்லையா? காசு நிறைய வாங்கின்னு ஓட்டு போடாதீங்க. காசு வருது, என்ன பண்ணுறது? நம்ம காசு தானே, வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோத்துறோம் ஆண்டவரே, அதில் கூட தசம்பாகம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஓட்டு மட்டும் ஜெபம் பண்ணி நாணயமாக நேர்மையாக போகணும். ஏங்க என்ன சரி, நம்ம அப்பா வீட்டு அவன் அப்பா வீட்டு காசாக கொடுக்குறேன், நம்ம அப்பா வீட்டு காசுங்க, நீங்கள் ஒழிச்சு வரி கட்டின காசு தான், சும்மா எத்தனை வந்து உங்களுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்துறாருன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது, நம்ம காசு தான், வாங்கி வச்சுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கோயிலெலாம் கட்டணும், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோத்திரம் பதர் கொடுங்க பதர், ஜெபம் பண்ணிக்கிறேன் பதர், நல்லா ஆச்சு கடவுள் கொடுப்பாருன்னு அமுச்சு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பணம் வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு போடும்போது காசு கொடுத்தவங்களெல்லாம் மைண்டில் வைக்கக்கூடாது. நம்ம காசு நம்ம கொடுத்துட்டு போய்க்கிறாரு. நம்ம நாணயமாக நேர்மையாக ஜெபம் பண்ணி சரியான ஒரு பர்சன் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ, மோடி தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க. இல்லை அவர் வெளிப்படுத்தினாரோ நீங்கள் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை எனக்கு ஸ்டாலின் ஐயாவை தான் கர்த்தர் காட்டுறாரு, போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை எனக்கு வந்து எடப்பாடி சார் தான் காட்டுறாரு, போடுங்க. இல்லை எனக்கு வந்து இவரை காட்டுறாரு, அவருக்கு யார் உங்களுக்கு காட்டுறாரு, ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, போடாமல் இருக்கக்கூடாது. ஆமே, ஓட்டு கரெக்டாக போட்டுடணும். நான் ஐயோ எனக்கு யாருமே பிடிக்கலைங்க அப்படின்னா செத்துடணும். ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், வேறு என்ன கார்டு இருக்குது?
பேன் கார்டு எல்லா கார்டும் வாங்கி வச்சுக்கினேன். எனக்கு ஓட்டு போகிறதுக்கே பிடிக்கல. நான் நோட்டாவுக்கு போய் போட்டலான்னு இருக்கிறேன். நோட்டாவுக்கு போட்டால் நீ தான் நோட்டாவே இருக்குதுலையே, நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு. நோட்டாவுக்கு போடுறேன்னா நீ எப்படியாப்பட்ட ஒரு கிரிமினலாக இருப்ப பாரு. நீ நோட்டாவுக்கு போடுற ஒரு அதாவது உனக்கு வந்து இது ஒரு தகுதியான ஆளை தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு நல்ல லீடர்ஷிப் யாருன்னு உன் மைண்டுக்கு தெரியாதா? 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, 15 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, இவ்வளோ காலமாக ஆட்சி பண்ணுறாங்க. யார் நல்ல தலைவராக இருக்க முடியும்? யார் நல்லா படிச்சிருக்கிறாங்க? யார் மக்களுடைய சிந்தனையோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க? யார் நன்மை செய்வாங்கன்றது உங்களை சூஸ் பண்ண முடியாதா? 1000 2000 உங்களுக்கு பெருசாக இருக்குதுண்ணா, ஐயோ மாதம் டான்னு வருதாமே, டான்னு பிரதர் சிஸ்டர் டான்னு வருங்க, வராமல் இருக்குங்களா? இங்கே கூட டான்னு 2ஆம் தேதிக்குள்ளே போயிடுது அக்கௌண்ட்டில் வர்றதெல்லாம். இங்கே யோசிச்சு பாருங்க, எதுவாக இருந்தாலுமே நியாயமாக நீதியாக நன்மை பெற்றுக்கொள்ளும்படி நன்மை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? நன்மை யார்கிட்ட இருக்குதுங்க? அதே போல் இந்த ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணி ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு. நம்மளாம் ஒரே ஆள் நம்மளுக்கு போடனா போடாத. கிறிஸ்துவனும் அந்த போடக்கூடாது. அவன் கிறிஸ்டினோ முஸ்லீமோ இந்தோ நல்ல ஆளாகிறானா நியாயமாகறான், அவனுக்கு போடு ஓட்டு. நான் பாஸ்ட்டு நான் சொல்கிறேன் பார், மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. எங்கள் ஆள் நம்ம ஆள்னு பார்த்து ஓட்டு போடாதீங்க. அப்படிலாம் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க ஓட்டு சேர்த்து வேஸ்ட்டு. நீங்கள் ஓட்டு போகிறதே வேஸ்ட். எப்படி தான் ஜெயிக்க போகிறதில்ல. ஜாதி ஓட்டு என்றைக்குமே ஜெயிக்காது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், இங்கே சாப்பமே விட்றேன். ஜாதி வச்சு ஓட்டு கேட்டால் ஓட்டே விழாது. மதத்தை வச்சு ஓட்டு கேட்டினா ஓட்டே விழாது. வேறு என்னத்த மொழியை வச்சு ஓட்டு கேட்டினா ஓட்டே விழாது. கடைசி வரைக்கும் நீ ஆண்டியை தான் சுற்றின்னு இருக்கணும். மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி மக்களாக நேசிக்கக்கூடிய, மக்களாக பார்க்கக்கூடிய, கருணையாய் இரக்கமாய் நடந்து கொள்ளுகிற மனிதர்களை ஜோம் பண்ணி யோசித்து ஓட்டு போடணும். இல்லை வேஸ்ட்டுங்க. இவனுக்கு ஓட்டு பிரிக்கிறதுக்கு பல கூட்டங்கள் வந்துச்சு. அப்படியே வந்து இறங்கிடக்கூடாது களத்தில். நான் அப்படி போட்டலாம் செதற ஞானமாக யோசித்து ஞானமாக போடுங்க. அதே போல் இவங்களுக்கு தான் நீங்கள் போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கு போகணும் எனக்கு தெரியும், நீங்கள் யாருக்கு போகணும் உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தான் போடுங்க சிஸ்டர், இவங்களுக்கு போட்டுருங்க சிஸ்டர். நான் வந்து இந்த வாக்கு சேகரிப்பு வேலையெல்லாம் நான் வரல. நான் கேண்டிடேட்டை நான் வந்து அம்மா இவங்களுக்கு ஓட்டு போட்டுருமா, ஐயா சிஸ்டர் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க சிஸ்டர். அந்த வேலைக்கு கர்த்தர் எனக்கு அழைக்கலை. ஜெபம் பண்ணுறேன், தேசம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நல்ல தலைவர்கள் வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க நான் உங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஜெபம் பண்ணி யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். ஆனால் உங்களுடைய ஓட்டுக்கான மதிப்பு இருக்கிற இடம் எஜுகேட்டடாக நல்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களா எல்லோரும் முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும். இலவசங்களுக்காக ஏமாந்து போயிடாதீங்க. அதனால் நன்மை, இது நன்மைக்காக சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். இந்த பாவிங்களாம் நன்மை செய்யாமல் கூட போகலாம், செய்வாங்க, செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுவார்? நன்மை செஞ்சுருக்கிறாரு. அந்த நன்மை நினைத்து நீங்கள் அமர்ந்து கொண்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் கூட உங்களுக்கு நிறைய நன்மை செய்ய கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிப்போம். 6-7 வசனங்களை வாசிப்போம். யார்? பிலிப்பு கேட்குறாரு. நம்ம செய்ய போகிறது தெரிஞ்சு கூட என்ன பண்ணுறாரு? இப்படி கேட்டார். இரநூறு பணத்துக்கு வாங்கினா கூட உங்களுக்கு 10வது ஆண்டவரை, இவ்வளோ சாப்பாடுக்கு நம்ம எங்கே போகிறது? நம்ம கூட இருக்கிறவரை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆல்ரெடி அவர் முடிவு பண்ணிட்டுக்கிறாரு. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அண்ட சராசரங்களை படைச்சவர். இங்கே அற்புதம் நடக்க போகுது, இங்கே அவருக்கு நல்லா தெரியும். இங்கே யார் யார் பையில் எவ்வளோ வச்சுன்னுக்கிறீங்கன்ட்டு தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு கீஞ்சி போன நோட்டாக போடலான்ட்டு இப்படி ஓரமாக தள்ளி ஒரு நாள் ஒருத்தனா பண்ணிட்டாரு, பேக்கெட்டில் வச்சுன்னு வந்துக்கிறாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏதோ பேப்பருங்க, ஏதோ நோட்டீஸ் ஏதோ கொடுத்துக்கிறாங்க போல வச்சுன்னுக்கிறாரு. இந்த பக்கம் காசு வச்சுருந்துக்கிறாரு. இந்த பக்கம் காணிக்கு போகிறதுக்கு இருக்குதுலே ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு நோட்டை தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாரு. இது எங்கே போட்டாலும் மாறாது, உண்டியில் வேணால் போட்டலான்ட்டு எடுத்து வச்சுருந்துக்கிறாரு. இந்த காணிக்கு பை கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கு தான் நான் பொட்டியிலேருந்து பைக்கு மாற்றிட்டேன், சும்மா சொன்னேன்.
காணிக்கு போய் எடுத்துன்னு வந்த உடனே அவர் அவசரத்தில் எங்கே இது மறந்து போட்டு எதை போகிறதுன்னு தெரியாமல் இங்கே கை விட்டு காசு தனியாக வச்சுருந்த இப்போ கட்டா எடுத்து ஜோம் மட்டும் போட்டுக்கிறாரு. சர்ச்சு முடிஞ்சிட்ட பிறகு வந்து நிற்கிறாரு. என்னத்துக்கு ரொம்ப நேரமாக எனக்கு என்ன போயிருந்தான்னு கேட்டேன். ஐயா தெரியாமல் இந்த காசு எடுத்து போட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு. அப்படிங்களா, அப்போ தெரிஞ்சு எதை போகிறதுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுற அந்த காசு 50 ரூபா எடுத்து வச்சுக்கிறாரு. அது ரொம்ப நீங்கள் கீழே போட்டினா கூட யாரும் எடுத்து போக மாட்டாங்க அந்த 50 ரூபாவை. உண்மையாக சொல்கிறேன், கீழே போட்டு போனால் கூட பார்த்துட்டு எடுத்து பார்த்துட்டு இது மாறாதுன்னு போட்டு போய்டும். அந்த 50 ரூபாவை இதுதான் இப்போ இதை கத்தருக்கு போடலான்னு வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் அங்கே போட்டது பார்த்தா வெறும் புது நோட்டுங்க. இல்லை பிரதர் இவ்வளோ காசு போட்டுக்கிறீங்களே நம்பர், அதுவும் தெரியாமல் போட்டேன். சில நேரத்தில் தெரியாமல் ஊந்துடும், காணிக்கல ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் அவருக்கு மறைக்க முடியாதுல்ல. உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவருக்கு ஆல்ரெடி நம்ம சின்ன எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நம்ம பிளான் பண்ணி செய்யக்கூடாது. நம்ம இந்த மாதத்துக்கு இது பண்ணால் அது இப்படி நடக்கும் போலுக்குது, இது கொஞ்சம் சேகரித்து வச்சு நீங்கள் என்றைக்கு எப்போ அந்த மாதம் கொஞ்சம் எடுத்து வச்சு எதாவது பண்ண நினைக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் அந்த மாதம்தான் பெரிய கஷ்டங்க. நம்மளுக்கு என்னவோ அந்த மாதம் நிறைய காசு வந்த மாதிரி தோணும். இந்த மாதம் நிறைய காசு வந்துட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அந்த மாதம் நமக்கு மீதி எடுப்போம்னு நினைப்போம். அந்த மாதம்தான் ஐயோ ரொம்ப செலவாயிடும், எதிர்பாராத செலவுகள் நிறைய வரும். விருந்தாளிங்க அன்றைக்கி அந்த மாதம் பார்த்து இந்த பாவிங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சிச்சு தெரியலையே, காசு வந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துட்டானுங்க. நம்மளால் மீன் வாங்காம நம்ம எப்படியாவது மீன் நம்மலாம் சாப்பிடாமாவது சேர்த்து வைக்கலான்னு பார்த்துமே, ஆனால் இவங்க வந்துட்டாங்க, வேறு வழியில் கறி வாங்கணும். அன்றைக்கி வாங்க பழகந்து தாங்க அந்த மாதம் ஃபுல்லாக கறி சாப்பிட்டே காலி ஆகிடும் காசு. நம்ம இப்படி தான் சேர்க்கணும்னு நினச்சோம், அப்படியே செலவாகி போச்சே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ரொம்ப குறைவான வருமானமாக இருக்கும், எதுவுமே இருக்காது. அன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணுவோம், சாமி ஒரு குறைந்த வருமானத்தை தான் இன்றைக்கி இந்த மாதம் எனக்கு கிடச்சிருக்குது, எனக்கு இது நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே, உங்களால் அதிசயம் செய்ய முடியும். ஜெபம் பண்ணிட்டு நம்ம வைப்போம். மாதம் லாஸ்ட் வரைக்கும் ஒரு 1000 ரூபாவது நம்மக்கிட்ட இருக்கும். கம்மியாக இருந்த மாதத்தில் நிறைய இருக்கும். நிறைய இருந்ததுனால நிறைய வந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்ததுன்னா கொஞ்சம் திமிரு வந்துடும். நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, எவ்வளோ செலவானாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அது செலவு மேனேஜ் பண்ணுற கடத்தில் போய் நிற்குது. அது கையில் இருந்த போய் செலவு கடனில் போய் நிற்குது. என்னடா மேனேஜ் பண்ணி மிச்சம் இருக்கலான்னு பார்த்தா செலவில் போய் நிற்குது. ஏன்னா ஆண்டவர் சில சமயங்கள் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அற்புதம் செய்யணும் அவருக்கு தெரியும். நம்ம ஆர்வங்களை எதையும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. காசு வந்தோடனே பிளான் பண்ணுறதுங்க எதுக்குமே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேணாம், நல்லது நடக்கும். நீங்கள் காத்திருங்க, கர்த்தர் தயவானதை செய்வார், மேலானதை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அங்கே போய் இப்போ எல்லாம் பசியோடு வந்துக்கிறாங்க. அவருக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு குழந்தை, அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட இருக்குது, தெரியுமா தெரியாது அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம போய் சில நேரத்தில் நம்மளுக்கு வேலை விடுவார் அவர். ஸ்கூல்லேயே சாதாரணமாக ஸ்கூலில் ஹோம் ஒர்க் கொடுக்குறது இல்லை, சர்ச்சில் என்றைக்கா நம்ம ஹோம் ஒர்க் கொடுத்துக்கிறேண்ணா சொல்லுங்கள். ஏதாவது ஐயா பிரதர் என்றைக்காவது உங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கிறேண்ணா, எத்தனை அந்த வரிசையில் வாங்க, டிக்கு வாங்கிங்க, ஐயா கிட்ட சைன் வாங்கினீங்களா, ஹோம் ஒர்க் பண்ணாதவங்களா எழுந்து நில்லுங்க, நான் ஏதாவது கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட. ஒரு ஹோம் ஒர்க்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஹோம் ஒர்க்குன்றது என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அது உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற டீலிங். அந்த ஹோம் ஒர்க் கூட நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா இங்கே எப்படி டீச்சர்கிட்ட அடி வாங்குறோமோ அதே மாதிரி ஊரார்கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி தான் நிற்போம். எல்லாருக்கும் மறைஞ்சிக்கணும் வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, கோயிலுக்கு ஒழுங்காக வர்றதில்லை, அதுதான் ஹோம் ஒர்க். இது சரியாக பண்ணாததுனால என்ன ஆகுது, பிரச்சனையில் போய் நிற்குது, அற்புதம் நடக்க மாட்டேது. எப்படி அற்புதம் நடக்கும் உங்களுக்கு? அற்புதம் நடக்கணும்னா ஹோம் ஒர்க் கரெக்டாக பண்ணணும். சாதாரணமாக ஸ்கூலில் பிள்ளைங்க பாஸ் ஆகணும், நல்லா இருக்கணும், நல்லா கோச்சிங் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஹோம் ஒர்க் தேவைப்படுது. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை சோதித்து பார்க்குறார். நான் உனக்கு அற்புதம் பண்ணுறேன், 100க்கு 100 உனக்கு நான் போடுறேன், ரெடி. நான் உனக்கு ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, அற்புதத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போய் ஏடா கூடமாக பண்ணி எதையும் மாட்டிக்காதீங்க. செய்கிறேன்ட்டு தானாக நடக்கும் நேரத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென். ஐயா உங்களுக்கான அற்புதம் தானாக நடக்க வேண்டிய நேரத்தில் அந்த அற்புதம் நடக்கும். அதில் எதுவுமே தடையே படாது. அவர் நினச்சிருக்கிறாரு உங்களுக்கு செய்யணுன்ட்டு. எத்தனை பேர் எனக்கு செய்யறதுக்கு நினச்சிருக்கிறார்? எனக்கு அற்புதம் செய்ய நினச்சிருக்கிறார். உங்களுக்கு செய்ய நினச்சிருக்கிறாரா? அது தடைப்படாது, உங்கள்கிட்ட வரும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை நம்பணும். எது இருந்தாலுமே அவர் மேலே சொல்லிடணும். இங்கே இருக்குதா போய் பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஐயோ ஆண்டவரே 2000 ரூபாய் தான் வச்சுன்னு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா அவர்கிட்ட சொல்லணும்.
நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஆண்டவரே, அப்படி கொஞ்சம் ஐஸ் வைக்கணும். உண்மை அதுதான். அப்படி ஆண்டவரே 2000 ரூபாவாகுது, 2 லட்ச ரூபாவாகுது, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஆண்டவரே கஷ்டம்? நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என் கருத்தை நம்பியா நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், உங்கள் கருத்தை நம்பி தான்ப்பா வாழ்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். அந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு கறி சோறு தான். அல்லேலூயா. எப்படி நான் சாப்பிட்றேன் நினைக்கிறேன் கறி சோறு? இப்படி தான் தினமும் அவர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே நீங்கள் என்ன அருமையாக நடத்துறீங்க. இவங்ககிட்ட கூட கேளுங்க, உக்காந்து அவரை வர்ணிச்சு அவரை பற்றி புகழ்ந்து பேசிய தினமும் கறி சோறு தான். பொறாமப்படாதீங்க, நீங்களும் புகழ்ந்து பேசுங்க, உங்களுக்கும் கறி சோறு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நானே ஒதுக்கிட்டேன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. நம்ம கொழுப்பு ஏறி போடும் அப்புறமா. அதனால புகழ்றது நிறுத்த மாட்டேன். வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஏதாவது கொடுங்க, இது கறியெல்லாம் போதும். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு போர் வச்சிச்சு பாரு கறிங்க சாப்பிட்டு. எங்களுக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேதே பாஸ்டர். அற்ப விசுவாசிகள் எப்படி நடக்கும்? நம்மளுக்கு நடக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? அவர்கிட்ட சொல்லிட்டே இருங்க. இந்த ஒருத்தர் கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளை 2 மீன் 5 அப்பங்கள் வச்சிட்ருக்குறான், இது வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? உங்ககிட்ட இருக்கிறது கொண்டு வாங்க. அதை ஜோம் பண்ணி கொடுத்தாரு. மீதி எத்தனை கூட எடுத்தார்? அப்போ ஒரு விசுவாசத்தை சோதிக்கிறார். 12 பேர் இருக்கிறாங்க, 12 கூட மீந்திருக்குது. இவங்க கணக்குனா நம்ம 12 பேர் இருக்கிற ஆளுக்கு ஒரு கூட எடுத்துக்கலாம். கூட இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க பிரியாணி செய்கிறோம், மீந்து போச்சு, நம்ம ஆளுக்கு ஒரு பேக்கெட் பண்ணிக்கலாம். இவங்க 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேருமே என்ன பண்ணுறாங்க? 12 கூட மீந்துக்குது. கரெக்டாக கத்திருப்பாரான், 12 கூட எடுத்துக்கிறாரு. யாருக்கு நினைக்கிற? நம்மளுக்கு ஆளாளுக்கு ஒரு கூட கொடுத்து அனுப்புவார். அவர் மோசமானவர். நம்ம நினப்பு தான் என்ன பண்ணுமா? கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும். 12 மீந்து இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே மூடி சித்தம் ஆண்டவரே 12 கூட இருக்குதுன்னா இவங்க ஆளாளுக்கு ஒரு கூட எடுத்து என்னப்பா இது அப்படின்னு கேட்டால், மீந்துச்சு ஆள் கூட எடுத்துக்கணும், வைங்க எல்லாரும் எடுத்து வைங்க. உங்களை யார் எடுக்க சொன்னது? அவருக்கு தெரியும் உங்களுக்கு நன்மை செஞ்சது அவர் தானே, உங்களுக்கு சோறு போடுறது அவர் தானே. கூட இருந்து எவ்வளோ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு கூட அவங்களுக்கு அந்த ஆசை இருந்துக்குது பாருங்கள். எவ்வளோ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாலும் மீன் தான் பேக்கெட் பண்ணுறது அந்த புத்தி அவங்களுக்கு அப்போ இருந்துக்குது. அவ்வளோ செஞ்சு கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு ஒரு ஆள் 12 பேர் இருக்கிறோம். யுவதாஸ் உனக்கு ஒரு கூட, மத்திய உனக்கு ஒரு கூட, உனக்கு ஒரு கூட, எல்லாம் ஆளுக்கு ஒரு கூட எடுத்துக்கலாம். கூட எடுத்துன்னு எங்கே போக போகிறீங்க? அவர் கூட தானே போக போகிறீங்க. இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் சாப்பிட்றோம், நம்மளுக்கு என்ன தனியாக கூட? நம்ம இங்கே தானே இருக்கிறோங்க. அவங்க சொல்கிறார், ஆண்டவர் புரிய வைக்கிறார். எப்பா நான் வீட்டுக்கு குத்தனுப்ப போறியா? உங்கள் வீடு எவ்வளோ தொலைவில் இருக்குது, பல மைல் தாண்டி நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், இங்கேருந்து பார்சல் பண்ணி வீட்டுக்கு கூட அனுப்ப முடியாதாப்பா, என் கூட தானே இருக்கிற. எல்லாம் ஒன்றா வச்சு ஆண்டவர் ஐக்கியத்தை சொல்லிக் கொடுக்குறார். எதுவாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு வேலையாவது குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் தட்டில் போட்டு உக்காந்து ஒன்றா சாப்பிடுங்க. பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கி ஒன்றா சாப்பிடவே மாட்டுறாங்க. கணவன் ஒரு டைமு, மனைவி ஒரு டைமு, பிள்ளைங்க நினைக்கும் போதெல்லாம் ஒரு டைமு. பாதிராவில் உட்காந்து பேய் மாதிரி சாப்பிடுங்கிறான் ஒருத்தன். இல்லை சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேங்க. பாதிராவில் துண்ணுது, பொழுது வெஞ்சு துண்ணுக்குது, பல்லு விளக்காமல் சாப்பிடுது. இது என்ன பழக்கம்னு தெரியல. ஆனால் 3 வேளை பிரதர், 3 வேளை இல்லை, இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிங்களேன். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு நன்மைக்கு ஒரு காரணமாக இது இருக்கும். நீங்கள் யார் வேணால் இருக்கலாம். ஒரு வேளை குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கி நீங்கள் ஆண்டு கண்டிப்பாக நன்றி சொல்லுவீங்க. அல்லேலூயா. குடும்பம் உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே இல்லை. தமிழ் சொல்லுங்குது ரோசி பற்றியா ஐயா கரெக்டாக சொல்கிறாருன்ட்டு. பாருங்க, நம்ம குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு பழகுங்க. சாப்பிடும்போதாவது ஒருத்தர் இது முக்கியம். சாப்பிடும்போது ஃபோனை வச்சுட்டு சாப்பிடுங்க. நான் குடும்பமாக சாப்பிட்றோம், ஆனால் ஆளாளுக்கு ஃபோன் பார்த்துனே சாப்பிடுவோம் பாஸ்டர். ஃபோன் பார்த்துனே ஆளாளுக்கு சாப்பிட்னு இருப்போம். நீ சாப்பிடும்போதாவது உங்கள் அம்மா முகத்தை பாரு, சாப்பிடும்போது உங்கள் அப்பா பண்ணி தான் என்ன பண்ணோம், கீழே பார்த்துன்னு இருக்கும். அது எப்போ தெரியுமா மேலே பார்க்குமா? எவனோ ஒருத்தர் என்ன பண்ணுவோம், அந்த சாவடிக்கிறதுக்காக அந்த சைக்கிளில் கொம்பு வச்சு கட்டிட்டு தூக்கின்னு போவான். அப்போ தான் ஆஹா இது என்னதான் இவ்வளோ அழகாகுதுன்னு பார்க்குமா. பண்ணி மாதிரி இப்படியே பார்த்துன்னு கூடாது. கொஞ்சம் நிமிர்ந்து உலகத்தை பாருங்கள், என்ன அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேச்சராக என்ன அழகாக படிச்சிருக்கிறாரு பாருங்கள். நம்ம சர்ச் என்ன அழகாக இருக்குது. நீங்கள் கோயிலில் பார்த்து ரசிங்க. நீங்கள் நைட் ஆனால் என்னை பார்க்கல ஒரு 8:30 மணி 9 மணிக்கு கரெக்டாக அந்த கேட்டாண்ட பூட்டி இருக்குமா, அந்த கேட்டாண்ட போய் நின்று இந்த கோபுரத்தையே பார்ப்பேன்.
அந்த வானத்தினுடைய மேகங்களுக்கும் அந்த நிலா நட்சத்திரங்களுக்கும் அந்த கோபுரம் இந்த சிலுவை நிற்கும்போது நீங்கள் பார்க்கணுமே அந்த அழகை, சூப்பராக இருக்குங்க. நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அங்கே நின்று பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு மகிமையாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ரசிக்கவே மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் அப்படியே பார்த்துன்னுக்கிறீங்க. அதே தான் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டேன்னா இங்கே இன்னும் அழகாக இருக்குது போகிற நம்ம சர்ச்சு, அப்புறம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. இது நீங்கள் ரசிக்கணும் இல்லை, நீங்கள் உணரணும் இல்லை. இப்படியே பண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. வானத்தை திடீர்னு பார்த்தா அதிசயமாக தான் தோணும். அடிக்கடி நிமிந்து பாருங்கள், எல்லாரையும் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அம்மாவை பாருங்கள், சகோதரியை பாருங்கள். யார் வீட்டு உள்ள வந்து போகிறான்னு கூட தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து போகிறாங்க, ஃபோன் பார்த்துட்டே இருந்தாலும் உள்ளே வந்து அங்கே பாரு எடுத்துன்னு போனால் எவனை வந்து எடுத்துன்னு போயின்னுக்கிறான். கஷ்டம். என் ஃப்ரெண்டு அப்படி தான் பண்ணிட்டான். ஃபோன் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தான். ஏன் கை பிடிச்சிட்டு கூட்டின்னு போகிறத பார்த்து வேறு யாரும் கூட்டின்னு போயிட்டுக்கிறான். நான் கீழே அவனை தேடினுக்கிறேன். எனக்கு தெரியல, அந்த எக்ஸலேட்டரில் போகிற அந்த அந்த சரவணா ஸ்டோரில் இவன் ஃபோன் பார்த்துக்கின்னு என்ன பண்ணியிருக்கிறான், நான் நினச்சி யாரோ ஒரு பிரதரை கூட அவரும் பாருங்க அமைதியாக இவன் எங்கே தான் கூட்டின்னு போகிறான்ட்டு அவர் கூட போயிட்டுக்கிறாரு. இவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் வேறு மாதிரி ஆகிட்டுக்கிறேன்னு கேட்குறான். என்னை கீழே விட்டு போயிட்டா, வேறு யாரையும் கை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டுக்கிறேன். இது எப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் படிக்கும்போது நடந்த விஷயம். அப்போவே அப்படி இருந்துக்கிறாங்க. இப்போ இன்னும் ரொம்ப டெக்னாலஜி 5G 4G 6G 7G அப்படி 7G எல்லா ஜியும் வந்துடுவார். வந்துட்டு ஸ்பீடு எல்லாம் போகுது, எல்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உங்கள் ஐக்கியத்தை உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியம். இதன் பின்னாடி போனால் எந்த அற்புதத்தையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஐக்கியமாக குடும்பம் ஒன்றா இருங்க, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் நினச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? ஐயா அம்மா ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சின்னு வந்துக்கிறீங்களோ, ஆண்டவரே இது நடந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நினைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அது தீமைக்கல்ல. அவர் நினச்சிருக்கிறது உங்களுக்கு சமாதானத்துக்கான நினைவு தான் நினச்சிருக்கிறாரு. ஓகே, ஆனால் எப்படி இருக்குமோன்னா அதையும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீங்க, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். நீங்கள் படுற மாதிரி காரியம் தான். நீ எதிர்பார்க்குறத உனக்கு எப்படி கர்த்தர் கொடுப்பார்னா சமாதானமாக கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேறு யாரும் அப்படி கொடுக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும், நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். யாரையாவது நம்பி ஒரு வேலை சொல்லிட்டு போய் பாருங்கள். யாரையாவது ஒரு நம்பி வேலை மேலே இருக்கிறீங்க, எப்பா நீங்கள் சொல்லுங்கள், இந்த வேலையை கொஞ்சம் சரியாக முடிச்சிரு, உங்கள் மைண்டில் இருக்கிறதுலாம் சொல்கிறீங்க, இந்த இடத்துல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், பார்த்து கரெக்டாக முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் வந்து பார்க்கறவங்களையும் அது ஒரு வழி ஆக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் மைண்டில் இருந்த மாதிரி அது இருக்கே இருக்காது. டேய் நான் என்ன சொல்லிட்டு போனால் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் அவ்வளோ நல்லா பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. டேய் அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுக்கிற, நான் என்ன சொல்லிட்டு போனேன், நான் சொன்ன மாதிரி எதுவுமே செய்யாமல் உன் இஷ்டத்துக்கு செஞ்சு வச்சுக்கிறோமே எல்லா வேலையும், எப்படி செஞ்சீங்க? நான் அவங்க ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் தான் செய்ய முடியுமே. அதனால் உங்கள் வேலையை எப்பவுமே யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களே, பெத்த பிள்ளைங்களே நீங்கள் மனசில் யோசிச்சுன்னு செய்வீங்க. நமக்கு இந்த பொண்ணுக்கிட்ட இது கொடுத்தா அழகாக செஞ்சு முடிச்சு நீ கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே சோப்பெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். இதுக்கிட்ட கூத்ததுக்கு நம்மளே பாதத்தை தேய்ச்சிட்டு போயிருக்கலாம் போல தோணுங்க. ஆமாவா இல்லையா? என்னத்தை இது எத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதை சமைக்கிறதுக்கு கூட மனசே வராது. சோப்புங்க ஒட்டிக்கின்னு அப்படியே பூத்து போய் நம்மளுக்கு தோணும், இதுக்கிட்ட சொல்கிறதுக்கு தலையில் அடிச்சுக்கு நம்ம சொன்னால் அவங்க அப்பான்னு சொல்லும், தேவையில்லாத பிரச்சனை. இதுக்கு வேலை விடுறதுக்கு காலையில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்மளே விலைக்கு வச்சுட்டு போயிடலாம். வீடை பிறகு சொன்னால் அங்கங்கே குப்பைங்க திட்டாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும். இங்கேருந்து பார்த்தா எங்கள் சாதாரணமாக அப்படி நின்று பார்த்தாவே டஸ்ட் அங்கங்கே இருக்குது நம்மளுக்கு தெரியும். கண்ணு தெரியாதவங்க கூட அழகாக பெருக்குவாங்க பொழுது. கண்ணு நல்லா பார்த்துக்கினே அப்படியே ஏனோ தானே இதுக்கிட்ட பெருக்க சொல்கிறதுக்கு நம்மளே பெருக்கலாம். நம்ம நடக்குதா இல்லைங்களா? ஃபேக்ட்டு தானேம்மா, ஃபேக்ட்டு. துணி துவைக்கிறதுக்கு கொடுத்தா வாஷிங் மிஷின் இல்லை, ஏம்மா கொஞ்சம் கையில் துவைக்கணுமா, காலரில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிடு, இந்த கையண்டை கொஞ்சம் நல்லா ப்ரஷ் பண்ணு. என்ன பாஸ்ட்டு கரெக்டாக சொல்லு, நான் தான் துவைக்குவேன்.
கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்போல்லாம் மிஷினில் போட்டுடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலரில் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம். அப்படியே வந்து பார்த்தா அழிச்சு போட்டு வச்சுருக்கோம், அப்படியே அழுக்குங்க அப்படியே இருக்கும் கழுத்துலையும் கையிலையும். இன்னத்து அவர் வந்தார்னா என்ன துணி துவச்சி வச்சுக்கிற, இல்லைப்பா கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போனேன். அவளுக்கு என்ன செய்ய போகிறா கோவம், அதுக்கு என்ன தெரியும்? அப்போ தான் கோவம். சாப்பிட தெரிதில்ல, இந்த துணி கூட துவைக்க மாட்டான் உன் பொண்ணு அப்படின்னு. அப்படியே 2 பேருக்கும் என் பொண்ணை பார்த்து சாப்பிட்டு நான் சம்பாதிக்கிறேன் அப்படியே வீடு போயிடுங்க. யாருக்கு இது காரணம்? நம்ம தான் இல்லை, நீங்கள் வேலை செய்யாது தான் காரணமே. நீ ஒழுங்காக துவச்சி போட்டுருந்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பேராக இருந்திருக்கும். ஒரே முறை தாங்க என் வாழ்க்கையில், ஒரே முறை எங்கள் அப்பா சட்டையை துவைச்சேன். வாழ்நாள் முழுதும் என்கிட்ட கொடுத்துட்டார் அவர். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டார், இனிமேல் நீ துவைக்கக்கூடாது, என் பையன் சூப்பராக துவைக்கிறான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா சட்டை நான் தான் துவைப்பேன். அதுவும் குறிப்பாக வெள்ளை சட்டை நான் அழகாக துவைக்கிறான் பையன், தேய்ச்சி காலரை கீசி விட்ருவான். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு. எங்கள் அப்பா சட்டையில் நான் தான் துவைப்பேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா நீ சூப்பராக துவைக்கிறப்பா, அவங்க அம்மா உடனுவார். வெள்ளை சட்டில் நல்லா துவைச்சி போட்டுருவேன். வேலை கொடுத்தாங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்தா பர்ஃபெக்டாக பண்ணுவோம். நான் பர்ஃபெக்டாக பண்ண இது ஒரு பிரச்சனை, எல்லாமே நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. அதனால தான் இது ஏழை பெருகுது. உங்களுக்கு தெரியுதா? இந்த ரகசியத்தை சொல்கிறேன் பாரு. ஏன் ஒழுங்காக பெருகுதுன்னா இனிமேல் நம்மளுக்கு விடக்கூடாது வேலையை, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுருவாங்க. ஏன் ஒழுங்காக பாத்திரம் கழுவு தெரியாதுன்னா கழுவு தெரியும். ஒரு வீட்டுக்கு போவாங்க பாரு, அங்கே சூப்பராக செய்யும், இதுவோ இவ்வளோ அழகாக சமைக்குது, இது அடி வாங்கி வந்துருன்னு பார்த்தா இங்கே மட்டும் நல்லா செய்யுது. இவ்வளோ நாள் ஏமாற்றி இருந்தது ஒன்று. சாமானை நல்லா கழுவு தெரியும், ஆனால் ஏன் கழுவுலைன்னா திரும்ப அதுக்கு வேலை விடக்கூடாது, சோம்பேறி அது. திரும்ப உங்களுக்கு விடக்கூடாதுன்றது தான். எதிர்பார்க்கிறபடி யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கணவராக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் தான் அதிர்ஷ்டம். எதிர்பார்க்குற மாதிரி கணவன் செய்வார், எதிர்பார்க்குற மாதிரி மனைவி செய்யும், எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளைங்க செய்யும். ஆனால் ஏதோ ஒன்று மீறுதலாக தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தான். ஆனால் எல்லாருக்கும் எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமானா நடக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறபடி சமாதானத்துக்கு நினைவு கொடுக்குற இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, அப்படி சமூகத்திலிருந்து எதை கேட்குறீங்களோ, உங்கள் எதிர்பார்ப்பின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய நிந்தைகளை நீக்க நினைத்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்திருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய நினைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு நல்ல நினைவு, சமாதானத்துக்கு ஏதோ நினைவு நினைச்சிருக்கிறார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் பெருக்கத்தையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடுவார்.